எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல எல்லாரும் மனசுடைஞ்சு கும்பா பாட்டு பாடுற மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க. இது சாதா கும்பா பாட்டு இல்லை, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி யாராவது பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நானும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன். என் போர்ட்ஃபோலியோ பிடிச்சி அடி வெளுத்து விட்டாங்க. இந்த சமயத்தில் 140 பாயிண்ட் நிஃப்டி இறங்கியிருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, இன்னைக்கு 3வது நாளாக நிஃப்டி இறங்கினாலுமே நம்மளுக்கு ஒரு லெவல் சப்போர்ட்டாக இருக்கு அப்படின்னா அது இந்த 21,800 தான். அது இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து 4 மாதமாக நம்மளுக்கு அந்த லெவல் சப்போர்ட் இருக்கு. அப்போ அதுக்கே இன்னும் 500 பாயிண்ட் இறங்கணும். அப்போ நாளைக்கு என்ன 500 பாயிண்ட் இறங்கிருமா? கிடையாது. நாளைக்கு ஏதாவது 100 200 இறங்கி எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு இந்த மாதத்தில் 7ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்னொரு 10 நாள் இப்படியே ஆடிக்கிட்டு இருந்தானாக்கா டபக்குன்னு எலெக்ஷன் ரிசல்ட் வந்துடும். ஸோ இன்னைக்கு தோணக்கூடிய இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு நம்ம மனசில் தோணுது. இன்னைக்கு கூட ஒரு 5.5 லட்சம் கோடி கும்பா ஷேர் மார்க்கெட்டினுடைய கேபிட்டல் குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த சமயத்தில் நம்மளுக்கு அந்த எலெக்ஷனுடைய பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே எய்ம் என்ன, எந்த கவர்மெண்ட் வேணால் வரட்டுங்க, ஒரே எய்ம் என்ன அப்படின்னா இந்த நிஃப்டி 1 லட்சம் போகிறது தான். நிஃப்டி 22,000லேருந்து 1 லட்சம் என்னைக்காவது ஒரு நாள் போகத்தான் போகுது. நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? நான்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். நிஃப்டி 1 லட்சம் போகும் பொழுது எனக்கு கடைசிக்கு ஒரு 10 லட்சம் ரூபாயாவது பணம் கிடைக்கிற மாதிரிலாம் நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல எங்க திரும்பினாலும் பலத்தடி. மிகப்பெரிய பாப்புலரான கம்பெனிகள் லூபின் எடுத்துக்கலாம், பிரஸ்டீஜ்னு ரொம்ப பிரபலமான கம்பெனிகள் எல்லாமே இறங்கிட்டு தான் இருக்கா. ஸோ கண்டிப்பா நிறைய பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ அங்க 50,000 1 லட்சம் அப்படின்றது மேபி லாஸ் ஆயிருந்திருக்கலாம். இந்த சமயத்தில் ஒரு பவுடர் கம்பெனி, என்னையாடா பவுடர் கம்பெனின்னு உதாசீனப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி 5% ஏறி இருக்கு இமாமி. இதுல எனக்கு ஒரு சந்தோஷம் தான். என்ன காரணம் அப்படின்னா, இந்த இமாமியெல்லாம் சமீபத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். 450 ரூபா ரேஞ்சில் இன்னைக்கு ஒரு ஷேருக்கு ஒரு 70 ரூபா 80 ரூபா ஏறி இந்த பவுடர் கம்பெனி நம்மளை சந்தோஷப்படுத்தி இருக்கு. இந்த இமாமி கம்பெனி மாதிரியே எல்லா ஷேர் ப்ரைஸஸும் இந்த மாதிரி ஒரு சில சப்போர்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சார்ட் பேட்டர்னை ரெஸ்பெக்ட் பண்ணி கரெக்டாக அங்கிருந்து இந்த மாதிரி ஒரு 10-20% ஏறிச்சுன்னா எல்லாத்துக்குமே சந்தோஷம்தான். ஜூப்ளின் ஃபுட் அப்படின்ற ஷேர் இதே மாதிரி தான். அவனுடைய பயணம் அப்படின்றது தடைப்படக்கூடாது. தற்சமயத்துக்கு 450 ரூபாயிலிருந்து ஒரு 30 ரூபாய் ஏறி வந்திருக்கான். இது பத்தாது. இவன்லாம் ஒரு ஷேருக்கு இன்னொரு 100 ரூபாய் ஏறி ஒரு 580 ரூபா வந்ததுன்னா தான் இந்த சோழனின் பயணம் முடிவு பெறும். இல்லைன்னா அது வரைக்கும் இந்த சோழனின் பயணம் தொடரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏதாவது காசு சம்பாரிச்சு தர மாதிரி ஏதாவது ஷேர் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த எல்டிஎம் அப்படின்ற ஷேர் ரொம்ப பாடாவதியாக இருக்கான், ரொம்பவுமே இறங்கிட்டான். இவனை எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் குஜாலா பாட்டு பாடி இவனை மட்டும் எப்படியாவது மேலே அனுப்பிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பரிசு அப்படின்றது கிடைக்கும். 4,700 ரூபாயிலிருந்து இவன்லாம் மேல் நோக்கி ஏறினான்னா அவனுடைய பலகை போனாவே ஒரு ஷேருக்கு 2,000 ரூபா கிடைக்கும். அவ்வளவு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, ஒரு ஷேருக்கு ஒரு 1000 ரூபா, ஒரு அரிசி மூட்டை கிடைச்சதுன்னா கூட சந்தோஷமா இருக்கும். இது போன்ற ஷேர்கள்லாம் நஷ்டம் அடைகிற வரைக்கும் இது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்துதான் ஆகணும் அப்படின்றது என்னுடைய புரிதல். என்ன காரணம்னா, இவனும் ஒரு அளவுக்கு ரெஸ்பெக்டா ஒரு வியாபாரம் அப்படின்றத பண்ணிட்டு இருக்கா. இவனுடைய P&L அப்படின்றது ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப இந்த கம்பெனி ஒருவேளை இந்த இடத்துல இருந்து ஒரு 1000 ரூபா கொடுக்கல கீழே போகுதுன்னா அப்ப அது என்ன கெட்டு போயிருதா? கிடையாது. மறுபடியும் அது ஹோல்டிங்க்கு தகுந்த கம்பெனியா தான் நான் பார்க்குறேன். as long as அந்த கம்பெனி லாபம் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான கேப்பபிலிட்டி வச்சிருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த சமயத்தில் மிக எளிதா மேலே 100 ரூபா போயான்னா அவன் பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு கீழே ஒரு ஷேருக்கு ஆல்மோஸ்ட் 10 ரூபா இறங்கிட்டான். யார்? இந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நல்ல ஒரு அருமையான பிரேக் அவுட் ஆகி ஒரு நல்ல சூழல் அப்படின்றது வந்தது. இவன்லாம் ஆல்மோஸ்ட் 82 ரூபாயிலிருந்து 100 ரூபா போயிடும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா 87 ரூபா வரைக்கும் தான் போனான். அதுக்கப்புறம் யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கொள்வது மாதிரி இவனுடைய ரிசல்ட்ஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா 87 ரூபாயிலிருந்து 97 ரூபா போகாமல் அப்படியே 77 ரூபா வந்துட்டான். இனி அந்த புலிப்பாண்டி 77 ரூபாயிலிருந்து 67 ரூபா போகுதா, இல்லை 77 ரூபாயிலிருந்து மறுபடியும் 87 ரூபா 3 மாதம் கழிச்சு வருதா அப்படின்றது ஒரு புரியாத புதிராக இருக்கு. நண்பர்களே, யாராவது இந்த இண்டிஜன் IPO அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க, உங்களுக்கு நானும் கம்பெனி கொடுக்குறேன். பட் 1000 தான் இருந்தாலும் நான் நாளைக்கு வரைக்கும் பார்ப்பேன். நாளைக்கு வரைக்கும், ஏன்னா இன்றைக்கே மார்க்கெட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை இறக்கி விட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? ஸோ நாளைக்கு ஒரு 2 மணி 1 மணி வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு ஓகே இது ஸ்டாண்டர்டாக ஏதாவது பணம் சம்பாரிச்சு கொடுக்குமோ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் அப்ளை பண்ணலான் இருக்கேன். இந்த இண்டிஜின் IPO அப்படின்றது 452 ரூபாய்க்கு
இஷ்யூ பண்றாங்க. அது வந்து நம்ம அதே ரேட்டுக்கு அப்ளை பண்ணணும். பட் லிஸ்டிங் கெயின் வந்து எவ்வளவு தூரம் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 697 ரூபாயில வந்து லிஸ்டிங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா எஸ்டிமேட் பண்றாங்க. இது நடக்குதோ இல்லையோ, பட் ஒரு 30% வந்துச்சுன்னா கூட ஒரு அளவுக்கு நல்ல லாபம் தான். பெரிய ஆளுகளை நம்பி கோந்திருந்தா அவனுக்கு தான் இன்னைக்கு பெரிய கும்ப வேலையை பார்த்து விட்டு போயிட்டாங்க. தேங்காய் சதறின மாதிரி செதறிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரிலையன்ஸ் ஒரு 30 பாயிண்ட் காணும், HDFC பேங்க் ஒரு 30 பாயிண்ட் காணும். கடைசியில் யார் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை காப்பாற்றுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய FMCGயும் ஐடி ஷேர்களும் தான். அதுலேயும் ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் இன்னைக்கு 5% இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல் அப்படின்ற மாதிரி திரும்பி இருக்கான். இதெல்லாம் நம்ம பாராட்டி தாங்க ஆகணும். ஆக்சுவலாக 2022 2020 வருஷத்தினுடைய கணக்குப்படி அவன் 1950 ரூபா வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் மார்க்கெட் இறங்குறதுக்கு இதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி FMCGயினுடைய ரிசல்ட்டையும் பேஸ் பண்ணி அவன் பாட்டுக்கு 2200 திரும்பி டபக்குன்னு 200 ரூபா ஏறிட்டான். ஆல்மோஸ்ட் 7-8% ஏறிட்டான். அதனால நம்ம இவனை பாராட்டியே தான் ஆகணும். TCS இன்னைக்கு பரவாயில்ல, மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான். யார் என்ன சப்போர்ட் பண்ணாலும் சரி, ஷேர் மார்க்கெட் இண்டெக்ஸ் எல்லாம் கிராஷ் ஆனது அப்படின்ற மாதிரி பிராட் மார்க்கெட் இண்டிசஸ்ல ஒருத்தமோட பிளஸ்ல இல்லை. ஒன்னு நீங்க பச்சையா இருக்குதுன்னீங்க, அது வேற. இந்தியா விக்ஸ் அவனுமே இன்னைக்கு ஆக்சுவலாக கிராஷ் ஆகிட்ட மாதிரி தான் கணக்கு. அப்படின்னா என்ன, மார்க்கெட் வந்து கொஞ்சம் நார்மல் நிலைக்கு திரும்புதுன்னு அர்த்தம். ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு மார்க்கெட்டில் பிராட் மார்க்கெட் இண்டிசஸ் ஒன்று கூட பச்சையில் வரல, எல்லாமே போட்டி இறங்கியிருக்கான். நிஃப்டி 50 லார்ஜ் கேப் ஆகட்டும் அல்லது மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்னு எந்த கேப்பை பார்த்தாலும் நம்ம தலைக்கு தொப்பி போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. போதாத குறைக்கு இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் மனசில் அப்படியே கத்தி விட்டு ஆட்டுனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிரேன் பேன் அப்படின்னு ஒரு ஷேரு, ராம்கோ சிமெண்ட்னு ஒரு ஷேர், ஜீல். இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப மனசு வருத்தத்தில் இருப்பாங்க. ஏன்னா 52 வீக் லோவில் போயிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தின இந்த ஐடி FMCGயோட ஃபார்மா ஸ்டாக்குகளும் சேர்ந்துக்குமா? ஏன்னா பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட் இறங்கும் போது டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் நோக்கி ஓடுவாங்க. அப்போ இந்த டிவிஸ் லேபு, அலம்பிக் ஃபார்மா போன்ற பங்குகள்லாம் மேலே ஒரு 10-20% ஏறி மார்க்கெட்டை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த சமயத்தில் வந்து நம்மளுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து மறுபடியும் ஒரு ஸ்பெஷல் செஷன் அப்படின்றது மே 18 சனிக்கிழமை அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதே வேலையை தான் இப்பயும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது லைவ்ல ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு பிரைமரி மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரேடிங்கை அப்படியே டிஆர் சைட்ல இருந்து கண்டினியூட்டி பண்ணி பார்க்கறதுக்காக இந்த செஷன் ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. ஏற்கனவே ஒரு இடம் ஸ்பெஷல் செஷன் நடந்தப்ப ரொம்ப வால்டிலிட்டியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த முறை என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எது எப்படியோ நிறைய பேர் மனசுல என்ன நினைச்சிருப்பாங்கன்னா நீங்க கண்டக்ட் பண்ணுங்க, கண்டக்ட் பண்ணாம போங்க, பட் அதை வந்து நீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்குமே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம மனசு நொந்து போய் இருக்கிறப்ப தாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஷேர்களை வாங்கி நொந்து போனவங்க கண்ணுக்கே தெரியுறாங்க. இவ்வளோ நாள் நம்ம சந்தோஷத்தில் பாவம் நொந்து போயிருக்கிறவங்கள கண்டுக்கல. இன்னைக்கு அந்த பேடிஎம் அப்படின்ற கம்பெனி இறங்கியிருக்கான். ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஒவ்வொரு காரணம், இப்படியே தொடர்ந்து அவன் பாட்டுக்கு இறங்கிட்டே இருக்கான். இன்னைக்கு நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை அடி கரடிகள் கிழித்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் பாவம் இந்த பேடிஎம் ஷேர் வச்சிருக்கிறவங்களுடைய மனநிலை இன்னைக்கு நம்மளுக்கு புரியுது. ஆனால் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ஃபாலில் சில ஷேர்கள் வந்து தன்னுடைய சரிவை நிறுத்திடும். ஏன்னா ஷேர் மார்க்கெட் வந்து சில ஷேர்களை இறக்கி விட்டுட்டு இருக்கோம். திடீர்னு மார்க்கெட் இறங்கும் போது மற்ற ஷேர்களை இறக்க போயிடும். இந்த ஷேர்கள்லாம் ஒரு மாதிரி நிலையை நின்றுவா. அப்படி சில ஷேர்கள் தன்னுடைய ஃபாலை நிறுத்தக்கூடிய நேரமாக நான் சிலதை பார்க்குறேன். அதில் இந்த ஏஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் அப்படின்ற ஷேருக்கு வந்து இது ஒரு வாய்ப்பு. தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கா. இப்போ மார்க்கெட் இறங்குறதுனால மற்ற ஃபேமஸ் ஷேர்களை இறக்குறதுக்கு போயிட்டானுங்க. அப்போ இது ஆல்ரெடி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏஸ்டர் டிஎம் ஒருவேளை இந்த 340 சப்போர்ட் எடுத்து நிறுத்துவானா? ஏன்னா ஒரு போன வருஷத்துடைய அக்டோபர் மாசத்துல இந்த 340 ரேஞ்சில இருந்து தான் 560 ரூபா போயிருக்கான். அப்ப அந்த இடம் சப்போர்ட் கொடுக்குமா அப்படின்றது பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜோதி லேப் அப்படின்ற ஷேரும் சமீபத்தில் 560 ரூபா வரைக்கும் சார்ட் பேட்டர்ல நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்போ அவனுடைய ரேட் அப்படின்றது சப்போர்ட்ல இருக்கான். இவனு வந்து தன்னுடைய ஃபாலை நிறுத்திட்டு மறுபடியும் 560 ரூபா போவானா, ஒரு ஷேருக்கு 100 ரூபா போவானா அப்படின்றது பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்னு ஒரு ஷேர், அவனுடைய மூவ்மெண்ட்டே வந்து ஒரு சிறிய அளவிலான மூவ்மெண்ட்டாக தான் கடந்த சில வருடங்களா இருக்கு. அப்போ இந்த ஷேர்ல ஏதாவது பணம் கிடைக்குமா, இவனுடைய ஃபால் நிற்குமா அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கு. இவனுடைய ஃபால் நின்று ஒரு 160 ரூபாயில இவனுடைய ஃபால் நின்று மறுபடியும் அவனுடைய பழைய ரேட் ஒரு 200 ரூபாயில வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். நம்மளால ஏதாவது எலெக்ஷன்ல வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு இது பார்த்து ஏதாவது பயப்படுறாங்களா, இல்லை பயந்த மாதிரி நடிக்கிறாங்களா, எதுக்காக மார்க்கெட் இப்படி இறக்கி விடுறாங்கன்னு தெரியல. அதுலேயும் முக்கியமாக நிறைய இந்த பிரசிடென்ட் வச்சிருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம்னு வச்சுங்களேன்.
சில பங்குகள்லாம் இறங்கிட்டு தான் இருக்கான். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. NISCL அப்படின்ற ஒரு ஷேர் இப்படி தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சமீபத்தில் நல்லா சப்போர்ட் எடுத்து 217 சப்போர்ட் எடுத்து 263 வரைக்கும் போனவன் பொறுக்க முடியாம 5 நாட்கள்ல மறுபடியும் பழைய இடத்துக்கு வந்துட்டான். இது முன்னாடி 4 முறை இதே லெவல்ல பணம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பங்கு இந்த 5வது முறை இங்கிருந்து சம்பாரிச்சு கொடுக்குமா அப்படின்றது பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த சன் டிவி PVR, இதுக்கு முன்னாடி ஜெயிலர் படத்தினுடைய காவாலா காவாலா பாட்டு வந்த உடனே சன் டிவி சரி PVR INOX சரி சூப்பரா ஏறிட்டானு. ஆனா இப்ப என்ன, சம்மருக்கு ஒரு படம் கூட உருப்படி இல்லையா, எடுக்கிற படம் பூரா கும்பா படமா அப்படின்ற மாதிரி PVR INOX ஏற முடியாம தத்தளிக்குது. இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு 1% இறங்கியிருக்கு. கடந்த 6 மாச அளவுல பார்க்கும்போது இதுதான் லோ ரேட். இந்த PVR INOXல கடைசிக்கு IPL மேட்ச் எல்லாம் போடுறதுக்கு அனுமதி இருக்கா, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா தெரியப்படுத்துங்க. அப்புறம் கடைசிக்கு IPL-ஆவது போட்டு சம்பாரிச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் இவங்க ஏதாவது கெஞ்சி கூத்தாடி ஒரு ரெக்வஸ்ட் வாங்கி ஓட்டுனாங்கன்னா தான் ஓரளவுக்கு நல்லா லாபம் வரும்னு நான் நினைக்கிறேன். நண்பர்களே, DCW அப்படின்றது வந்து கொஞ்சம் நல்ல வால்டிலிட்டியா இருக்கக்கூடிய பங்கு. அவன்லாம் வந்து சப்போர்ட் 36 ரூபாய்க்கு எடுத்தான்னா அப்புறம் மறுபடியும் 62 ரூபா பணத்தை டபுள் பண்ணி விடுறது அல்லது ஒரு 20-30% வால்டிலிட்டியான பங்கு. தற்சமயத்துக்கு இந்த பங்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து விழுகிறா. இங்கிருந்து ஒரு 70 ரூபா வந்துன்னா கூட திரும்பி மேலே வந்துச்சுன்னா லக்கு தான். பட் இந்த சமயத்தில் இந்த ஷேருக்கு ஏதாவது ட்ரிகர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்களா தான் 16 மே இவங்களுடைய போர்ட் மீட்டிங் வருது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இதை சாக்கா வச்சுக்கிட்டு இந்த DCW கீழே 48 ரூபா போனாலும் திரும்பி மறுபடியும் ஒரு 65 ரூபா போச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த காவேரி சீட் கம்பெனியும் சாதாரண ஆள் கிடையாது, அவனும் நல்லா வால்டிலிட்டியான ஆள் தான். ஸோ அந்த கம்பெனிலையும் நியூஸ் வருது இந்த மாதிரி போர்ட் மீட்டிங்குடைய டேட் இதுன்ட்டு. இதை சாக்கா வச்சு அதுக்கு இது 1000 ரூபா ஏற்றி விடுறாங்களா என்ன அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சத்தியமாக புரியல, அதாவது FIS-னுடைய ஹோல்டிங் வந்து ஒரு 10% குவார்டர் குவார்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கிற மாதிரி சில ஷேர்கள் நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் நிறைய ஷேர்கள் வந்து நம்மளுடைய பார்வைக்கே எட்டாத ஷேர்கள் தான். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த CMS Infosystems நம்மளுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். இந்த இன்டிகிரேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் நினைக்கிறேன், அதுவுமே நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஜீனஸ் பவர்னு ஒரு ஷேர், மற்ற 3 ஷேர் வந்து என்ன ஏதுன்னே தெரியாது நம்மளுக்கு. ஸோ நம்ம CMS Infosystems இன்வெஸ்டர்ஸை நம்ம போய் பார்க்குறோம். அவங்க FIS-னுடைய குவார்டர்லி டிசம்பர் 2023 23% ஹோல்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போ 36% இருக்குது. உடனே நான் நப்பாசியில் போய் இதில் பணம் சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரி ஏதாவது இந்த மாதிரி பேட்டர்னில் அடிவாரத்தில் இருக்கா, அல்லது இந்த மாதிரி நஞ்சையில் 10 ஏக்கரை கொடுக்க போகிறீங்களா, இல்லை புஞ்சையில் 10 ஏக்கரை கொடுக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி இங்கே ஏதாவது சப்போர்ட் ரேட்டில் இருந்துன்னா நம்ம மனசுக்கு ஒரு சமாதானம் இருக்கு இல்லையா, நம்ம எடுக்கிற ரேட் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்குமேனு நான் போய் அதை எடுத்து பார்க்குறேன். அந்த CMS Infosystems இருக்கிறதுலே உச்சாணி கொம்பில் இருக்கான். எனக்கு அங்கே வேலை இல்லை அப்படின்ட்டு வந்துட்டேன். இந்த ஜீனஸ் பவர் அப்படின்னு ஒரு ஷேர், அதுலேயும் போயிட்டு நான் FIS-னுடைய ஹோல்டிங் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா அதுல இதுக்கு முன்னாடி குவார்டர்ல 2% இருந்தது, இப்போ 17% அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அங்கேயும் ஏதாவது கடைசிக்கு ஒரு 200 ரூபா அல்லது ஒரு 120 ரூபா இருந்ததுன்னா அதை போய் எடுத்துக்கலான்னு தான் பார்க்குறேன். ஆனால் அவனும் உச்சாணி கொம்பில் இருக்கான். ஆக மொத்தம் நம்மளுக்கு FIS-னுடைய ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுல எதுவுமே அந்த டேட்டா வச்சு நம்ம ஏதாவது ஸ்டாக் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சு பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா டெக்னிக்கலி எக்ஸ்பென்சிவாக இருக்கான். ஃபண்டமெண்டலி இது எவ்வளோ தூரம் போவான்னு தெரியல. மார்க்கெட் இறங்கும் போது நம்மளுக்கு காசு போட்டு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப குறையுது நண்பர்களே. அது நல்லதுக்கு தான், ஏன்னா அது ஒரு கான்சென்ட்ரேட் ஆகிடும். பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் எல்லாமே கான்சென்ட்ரேட்டட் ஆகிடும். அந்த வகையில் சில IPO-க்களும் சில ஷேர்களும் நம்மளுக்கு முன்னாடி வந்து நிற்பான், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே முன்னாடி வந்து நிற்பான். அது போன்ற பங்குகளை நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சரிச்சு விட்டீங்கன்னா பரவாயில்ல. லாரி நிற்க வச்சு அந்த லிஃப்ட்டை தூக்கி விட்டுட்டு காலில் எட்டி உழைச்ச மாதிரி லிஃப்ட்டை தூக்கி விட்டுட்டு பூரா பணத்தையும் சரிச்சு விட்டீங்கன்னா கீழே போகிற வரைக்கும் உங்களால் வாங்கி ஆவரேஜ் பண்ண முடியாது. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்தது. எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.